ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீபிரியா. வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி ஸ்ரீகண்ட். இந்த ரெசிபி வந்து ரிச்சாக க்ரீமியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. ஈஸியாக பண்ணலாம். வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன், ஹெல்த்தி டெசர்ட் கூட இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்ரீகண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ வந்து புதுசாக புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு வடிகட்டியில் ஒரு மஸ்லின் கிளாத் போட்டிருக்கேன். இதில் நம்ம இந்த தயிரை விடணும். ஃபுல்லாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். எல்லா தயிரையும் விட்டாச்சு. பாருங்கள், தண்ணி அப்படியே இந்த தயிரில் உள்ள தண்ணிலாம் அப்படியே சொட்டு சொட்டாக வரும். இதை நம்ம ஒரு முடி போட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம். ஓவர் நைட் இருக்கட்டும். அப்போ நம்ம திக்க கர்டு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், திக்க தயிர் வந்துடுச்சு. நான் வந்து ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதில் இருந்த வாட்டர்லாம் வெளில வந்துடுச்சு. பாருங்கள், இதை நம்ம மோருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோர் போடுறப்ப நம்ம இதை தண்ணிக்கு பதிலாக இதையும் சேர்த்து நல்லா அடித்து இந்த சம்மருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திக்கு கர்டை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் சுகர் வந்து எடுத்து நான் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்ட்ராபெரியை வந்து நான் ஜாம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் தேவை. இந்த குவான்டிட்டிக்கு ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். நான் ஒரு ஸ்ட்ராபெரியை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த திக்கு ஹங்கர்டை நம்ம ஒரு பீட்டர் வச்சு நம்ம நல்லா சாஃபன் பண்ணிக்கணும். நம்ம இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஜாம் வந்து 1 ஸ்பூன் போடலாம். இந்த பவுடர்ட் சுகர் ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம். கடைசியில் பத்தலை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர்டு இது சாப் பண்ண ஸ்ட்ராபெரிஸ் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி ஜாம், ஸ்ட்ராபெரி சாப் பண்ணி போட்டது, பவுடர்ட் சுகர் எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு செட் பண்ணுற பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம இந்த பவுலுக்கு எதில் செட் பண்ண போகிறோமோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour மினிமம் வைக்கணும். அந்த கப்புக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை நம்ம மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் 1 hour செட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் ஸ்ட்ராபெரி ஸ்ரீகண்டை வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த குவான்டிட்டிக்கு நான் வந்து 1 ஸ்பூன் தான் பவுடர் சுகர் சேர்த்தேன். மீதியை வச்சுட்டேன். இந்த ஸ்வீட்னஸே போதுமாக இருந்துச்சு. ஏன்னா ஜாம்லேயும் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் இருக்குது இல்லையா, அதனால் இதை வந்து செட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.